கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. சொல்லுங்கள் ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்திற்கு, நவம்பர் மாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த மாதம் நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள நாட போகிற காரியம், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். நமக்கு தேவன் கொடுத்த வரங்களை திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ அதையெல்லாம் நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். வாட் இஸ் ரைட்ஃபுல்லி யோர்ஸ், உங்களுக்காக தேவன் நியமித்தவைகளை, அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. பிசாசு சபைக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை அவன் திருடி வைத்திருக்கிறான். அவைகளை எல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்றதுக்கு தான் கர்த்தர் இந்த 21 நாட்கள்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது சபைக்கு அதை திருப்பி கொடுக்க போகிறார். நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் போது அவர் தீர்க்க தரிசனத்தினாலே அவர் பேசி உருவாக்கினார். அதே அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்து சொன்னார், நீ அதை ஆண்டு கொள் என்று சொன்னார். இப்ப நீ பேசு, எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொன்னார். அவர் பேசி செய்த காலங்கள் ஒன்று. மனிதனை பேசி அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக அவன் வாயிலே மரணத்தையும் ஜீவனையும் வைத்தார். சபை பேச வேண்டும். சபையினுடைய வாயில் இருக்கிற மாஸ்க கர்த்தர் எடுத்துட்டு சபையை இனி பேச வைக்க போறார். இந்த தேசத்துல பேச வேண்டிய முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் சபை. The church can never be silent. The church has to be the spokesperson of the entire world. கர்த்தர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார், இதை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்க வேண்டிய கடமை சபைக்கு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சபைக்கு கர்த்தர் அந்த அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அனந்த ஞானத்தை சபைக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றிற்கும் தலையாக சபையை தான் வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சபை என்று எபேசியர் 1 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அப்படியானால் கொரோனா என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தின் கீழ் இருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்ல. உலக ராஜ்யங்கள் எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. பொருளாதாரம் அவருடைய பாதத்துக்கு எல்லாமே என் அப்பன் இயேசுவின் பாதத்தின் கீழ் இருக்கிறது. The Lord is in control. அவருடைய கண்ட்ரோல் எல்லாமே எதுவுமே போகல. ஆனால் தேவை என்ன? The spirit of discernment. ஆவியின் வரங்கள் இல்லாததுனால்தான் சபை இன்றைக்கு குருட்டாட்டம் பிடித்து நாமும் மற்றவர்களை போல இன்றைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வரங்கள் அவசியம். வரங்கள் இருந்தால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நிதானித்து அறிய முடியும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் வரங்களை நாடுங்கள் என்று கொரிந்து சபைக்கு சொன்னார். அதிலும் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று அவர் எம்பசைஸ் பண்றதுக்கு காரணம், தீர்க்க தரிசனம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். இந்த வெளிப்பாட்டு வரங்கள் நமக்கு தேவை. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த காரியங்களை எல்லாம், ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போன சபைக்கு திரும்பி தர விரும்புகிறார். அதற்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சபை உருவான நாளிலிருந்து சபையிலே வரங்களை அநேகம் பேர் நாடுகிறார்கள். சிலர் அதை பர்சியூ பண்றாங்க, சிலர் அதை பெற்றுக்கொள்கிறார்கள், சிலர் பெற்றுக்கொண்ட பிறகு அதை பயன்படுத்துகிறார்கள், சிலர் பெற்றுக்கொண்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். சபையினுடைய வளர்ச்சி, சபைக்குள்ள இருக்கிற தேவ வரத்தினுடைய முதிர்ச்சி, the maturity
of the church will bring the growth of the church, maturity of the church. An immature church can never grow. It will be an artificial growth. A mature church will grow because it is a standard growth. The standard of biblical church growth is the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்கள் சபையின் வளர்ச்சிக்கு ஒரு வித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். உங்களுக்காக தேவன் கொடுத்த வரங்களை எல்லாம் நீங்க அனல் மூட்டி எழுப்ப போறீங்க. அதுக்காக தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், நான் உன்மேல் கைகளை வைக்கும் போது நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசித்து பார்ப்போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் தொடர்ந்து தீர்க்க தரிசன வரத்தை குறித்து உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். தீர்க்க தரிசன வரத்துக்கு பிறகு நான் உங்களோட கூட அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அது மட்டுமல்ல ஆவிகளை பகுத்துணர்கிற அந்த வரம், இவைகளை குறித்து நான் தொடர்ந்து உங்களோட பேச விரும்புகிறேன். அதுக்கு பிறகு விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள் குறித்து நான் உங்களோட கூட நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வரம், the gift of prophecy. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். He says, he's emphasizing that the church needs to be filled with the gift of prophecy. ஏன்னா தீர்க்க தரிசன வர இருந்துச்சுன்னா சபைக்கு வெளிப்படும் நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன பேசணும்னு சொல்லி தெரியும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரம் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. தீர்க்க தரிசன வரம் தேவ சத்தத்தை கேட்க உதவி செய்கிறது. Hearing the voice of God. நீங்க தீர்க்க தரிசனம்னு சொன்னாலே தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து நம்ம கேட்டாதான் அதை நம்ம தீர்க்க தரிசனமா பேச முடியும். தீர்க்க தரிசனம் தெரியுமா? பொங்கி பேசுதல் என்று அர்த்தம். பொங்கி பேசுதல். நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். ஆனா அந்த இருதயம் நிறையணும்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில தானே உள்ள நிரம்பணும். காது கேட்கும் போது இருதயம் நிரம்பும், இருதயம் நிரம்போது வாய் பேசும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அப்ப தேவ சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு நம்முடைய காதை தீட்ட வேண்டியது அவசியமா இருக்குதுல்ல. கடைசி நாட்களில் சபை செவி தினவுள்ளதாய் மாறிவிடுமா? செவி தினம்னா காதுல அந்த கொழுப்பு அந்த கொழுப்பு காதை அடைச்சுக்கிட்டு காது கேட்க முடியாதபடி ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு தெளிவா தேவ சத்தத்தை ஆடுகள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தெளிவா கேட்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா ஒன்று செய்யணும். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசி என்ன செய்ய வேண்டும்? ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்போம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. தீர்க்க தரிசனமாக எழுதுன்னு சொன்னாரு. இவருடைய ஜெபத்திலிருந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா எழுதுன்னு சொல்ற வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 5 ஸ்டெப்ல நடந்திருக்குது.
5 ஸ்டெப்பு. ஆபகுக் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை ஆபகுக் தீர்க்கதரிசி புலம்புகிறார். எனக்கு இந்த பாரம் இருக்குது, அந்த பாரம் இருக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது. 2 அதிகாரம் வரும்போது அவர் சொல்றாரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து, நான் என் காவலில் தரித்து. you know what he is saying? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, I will withdraw. I will withdraw. எல்லாரும் சொல்லுங்க, withdraw. நான் தனிமைப்படுத்திக் கொள்ள போகிறேன். நீங்களும் நானும் தனியா கர்த்தரோட பேசுறதுக்கு டைம் ஒதுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தீர்க்கதரிசிகளே எழும்புங்க. கர்த்தர் சொல்றாரு, என் பக்கத்துல வந்து தனியா உட்காரு, நான் உன்னோட பேச ரெடியா இருக்கிறேன். அவர் சொல்றாரு, I want to climb the watch tower. காவலிலே தரித்து. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, I will stand upon my watch and set me upon the tower. I will stand upon, I will withdraw myself. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்தார். முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கீர்த்தி பரம்பிட்டு திரளான ஜனங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தாங்க. He was popular, he had popularity, he had people, but he was wanting to withdraw அப்படின்னா அப்படியே இருக்கிறத விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்கும்படி இந்த 21 நாட்கள் வித்ட்ரா பண்ண போறீங்க? கைகளை உயர்த்தி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா? மலை பிரசங்கத்தில் நீயோ ஜெபம் பண்ணும் போதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வைக்கிறார். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணுமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அவர் சொல்றார், உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. இதுதான் வித்ட்ராவலுடைய சைன். வித்ட்ரான்னா என்ன அர்த்தம்னா தனிமைப்படுத்தி கொள்ளுதல். ஆபகுக் சொல்றாரு, நான் தனிமைப்படுத்தி கொள்ள போறேன். ஏன்னா எனக்கு தீர்க்க தரிசனமா பேசணும், எனக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. If you want to be a prophet, you have to withdraw. ஏனையா யோவான் ஸ்நானகனும் எலியாவும் வனாந்தரத்தில் இருந்தார்கள். கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். பட்டணத்தில் இருந்தாங்கன்னா பல சத்தம் கேட்கும். டிவி சத்தம் கேட்க கூடாது, மொபைல் போன் சத்தம் கேட்க கூடாது. இன்னையிலிருந்து கர்த்தர் சத்தம் கேட்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கையை உயர்த்தி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உங்க சத்தத்தை கேட்கணும். என்னுடைய லைஃப்ல இதுவரை இல்லாத ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம், ஒரு ஆழமான ஒரு எழுப்புதல் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்க தான் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே. நீயோ ஜெபம் பண்ணும் போது, அடுத்தது அவர் சொல்றாரு, நீயோ உபவாசிக்கும் போது, உபவாசம் பண்ணும் போது என்ன பண்ணணுமா? மத்தேயு 6:16 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாக. 17 வாசிக்கலாமா? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. சரி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. I want to withdraw so that I will meet God in my innermost chambers. சொல்லுங்க ஆமென். அந்தரங்கத்தில் என் பிதா என்னை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்பர் 2, அவர் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் நான் என் அரணிலே தரித்திருந்து என் காவலிலே காத்திருந்து. 2வது கர்த்தருக்காக காத்திருக்கணும். வித்ட்ரா பண்றது பெருசு இல்லைங்க, அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். வெயிட் ஆன் ஹிம். சங்கீதம் 46:10 ஆண்டவர் சொன்னாரு,
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று be still and know that I am God. சங்கீதம் 62:55 வாசித்து பாருங்க. நம்மளுடைய இருதயம் சாந்தமாய் இருக்கும்போது தேவ சத்தத்தை இன்னும் தெளிவாய் கேட்க முடியும். If you want the gift of prophecy, you should remain calm. வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு, நீ அமர்ந்திரு அப்படின்னு சொல்றார். மூணாவது காரியம், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, முதல்ல நான் என் காவலிலே தரித்து வித்ட்ரா பண்ணி அரணிலே நிலை கொண்டிருந்து வெயிட் பண்ணி, நிலை கொண்டிருந்தனா வெயிட் பண்ணி அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, I will look to see what the Lord will say. I will look. எதை பார்க்க வேண்டும்? தேவ வசனத்தை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் உங்களோட பேசணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க படிக்க போறீங்க. இந்த வசனத்தை இதுவரை படிக்காத தாகத்தோட வாசிக்க போறீங்க. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோட பேச போகிறார். I will look. எல்லாரும் சொல்லுங்க, நான் பார்ப்பேன், நான் பார்க்க போகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க. இந்த வார்த்தைகளை நீங்க ஃபர்ஸ்ட் வித்ட்ரா, செகண்ட் வெயிட், மூணாவது லுக் at the word of God. இதை பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறத நீங்க தெளிவா அறிந்து கொள்வீர்கள். நான்காவதாக ரைட் டவுன். அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீ தரிசனத்தை எழுது. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல. இப்ப கர்த்தர் அநேகம் பேரோட இந்த மாசம் பேச போறாரு. நீங்க ஒரு ஜேர்னல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பை அ டைரி ஒரு நோட் புக். அதுல எடுத்து கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ, உங்களுக்கு ஊர்ஜிதமா தெரியுமோ தெரியாதோ, கர்த்தர் சொல்றாருன்னு ஃபீல் பண்றதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எழுத போறீங்க, தீர்க்க தரிசனமா எழுத போறீங்க. சில பேருக்கு பாடல்களை கொடுக்க போறார், சில பேருக்கு செய்திகளை கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஆவியின் வரத்தை அனல் மூட்டி உங்களுக்கு பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்களை தர போறார். எழுத போறீங்க. ஐ வில் ரைட். ஆண்டவர் சொல்றாரு, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாய் வரை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 5வது காரியம், நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. ஓடுறவன் வாசிக்கிற மாதிரி அது எழுதுன அர்த்தம் என்ன? அர்த்தம்னா எழுதுனதை திரும்பி வாசிக்கணும்னு அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் வேணும்? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசன வரத்தோட நான் கர்த்தரை எழுப்பணும்னு விரும்புறவங்க எல்லாம் இதுதான் பெஸ்ட் சீசனு. கர்த்தர் தீர்க்க தரிசிகளை மறுபடியும் எழுப்புகிறத நான் பார்க்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போதுங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி? நவம்பர் 2ஆம் தேதியில, நவம்பர் 3ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன். இந்த தேசங்களில் உலகம் முழுவதும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. அதுக்கு ஒரு முக்கியமான த்ரெஷ்ஹோல்ட். எப்படி இந்த பேண்டமிக் அந்த மார்ச் 2021 உலகமே திடீர்னு மாறுச்சோ, அந்த ஒரு வாரம் மார்ச் 12, 13 இது மாதிரி கேள்விப்படுறோம். ஒரு வாரத்துக்குள்ள எல்லா பிளேனும் ஸ்டாப் ஆச்சு, எல்லா ட்ரெயினும் ஸ்டாப் ஆச்சு, எல்லாமே ஒரு ஹால்ட்டுக்கு வந்துச்சு. ஒரு வாரத்துக்குள்ள உலகமே திரும்புச்சு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 3 வாரத்துக்குள்ள கர்த்தர் நிறைய காரியத்தை சீர் செய்ய போகிறார். இந்த 3 வாரத்துக்குள்ள, இந்த நவம்பர் மாசத்துல நிறைய காரியங்களை பல கண்ட்ரீஸ்ல கர்த்தர் சரி செய்யறத பார்க்க போறீங்க. பிசாசுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது, தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிற டைம் ஆரம்பமாகிறது. நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ இந்த தீர்க்க தரிசனம் வரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீர்க்க தரிசனம் வரம். ஆனா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது,
நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் எதுக்காக அப்படி சொல்றாரு? அறிவு குறைவுள்ளதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதோ, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு சாவி துவாரம் வழியாக உள்ள அறைக்குள்ள இருக்கிறதை ஒருவர் பார்த்து சொல்லுவது போல. It is like looking into a room through a keyhole and trying to identify. உங்க லைஃபை பத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன இன்சைட் தான் கொடுப்பாரு. எல்லாமே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே தெரிஞ்சா நீங்க கடவுளாயிடுவீங்க. ஆட்டுக்கு வாழ அடங்கிரு. ஒரு நாள் எப்படி போகும்னு தெரியாது உனக்கு அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தரேன், நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். ஃபுல் ரோடு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆண்டவரே தேவையில்லையே. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, தேங்க்யூ, டாடா பாபாயின்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பார். தீர்க்க தரிசனம் சில நேரத்தில் நமக்கு மிஸ் ஆகுங்க. சில நேரத்தில் நீங்க நினைச்சிருப்பீங்க இதுதான் கர்த்தர் செய்ய விரும்புறான்னு, அது நடக்காம போகுங்க. குறைவுள்ளதுங்க. அதுக்காக வரத்தை நீங்க தப்பா சொல்லக்கூடாது. நம்ம புரிந்து கொள்ளுதல், நம்ம அறிவு குறைவுள்ளது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விளங்குனதான் கரெக்டா சொல்ல. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராஃபெட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் பெர்ஃபெக்ட்னு எந்த ப்ராஃபெட்டும் சொல்லவே முடியாது. நான் சொல்றத நான் தேவ கிருபையில சொல்றேன். நான் சொல்றது தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். நான் குறைவுள்ளவன். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் குறைவுள்ளதல்ல, நான் தான் குறைவுள்ளவர்கள். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அறிவு குறைவுள்ளது, ஆகவே நான் சொல்ற தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது. ஆனால் நான் குறைவுள்ளவன், நான் அறிவு குறைவுள்ளவன். ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போய்விடும். நிறைவு மட்டும் தான் என் வாயிலிருந்து வரும். வனாந்தரம் வயல்வெளியாய் மாறிவிடும், பாழானது பயிர் நிலமாய் மாறிவிடும். எப்போ? தீர்க்க தரிசனம் வரும்போது, நிறைவு வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போய்விடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நாவை தொடுவாராக, உங்களுடைய இருதயத்தை தொடுவாராக, உங்களுடைய எண்ணங்களை தொடுவாராக. உள்ள இருக்கிற எல்லா அசுத்தமும் வெளியேறுகிறது, நிறைவு வருகிறது. Receive the fire, receive the fire. மேல் வீட்டறையில பிளவுபட்ட நாவுகளாய் இறங்கி வந்த அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையில அக்கினி ஜுவாலையா இறங்கி வருவதாக. அனல் மூட்டுங்க, கையை தட்டி வாயை தரங்க. Believe it, receive it. Fire, fire. அனல் மூட்டு. ஷபலதரபஸ்கே ரிபலதுரபஷேதிரியாச்சரபா. ஓ Jesus. ஓ மஹஸ்யாந்தரதலபசிகபா ரியாலபரபோஷிகபலபதுனமிதுலபா ரிமிதுனமனமோஷதலபலபா. கர்த்தர் சொல்றாரு, அந்த தீர்க்க தரிசனம் வரும், அந்த தீர்க்க தரிசனம் வரும் உனக்குள்ள இருக்கிறது. அது கொஞ்ச நாளா சரியா வேலை செய்யல. ஏன்னா நீ உடைந்து போய் விட்டா, ஏன்னா நீ சில போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போய் விட்ட. நான் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்ப போகிறேன். நீ மறுபடியும் தீர்க்க தரிசியா எழுப்ப போகிறா. மறுபடியும் நான் உன்னை எழுப்ப போகிறேன். நீ எழுப்பி பிரகாசிக்க போகிற. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். ஆண்டவர் சில பேர் மேல அந்த தீர்க்க தரிசன முத்திரையை இன்னைக்கு காலையில போடுறத பாக்குறேன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்புறத பாக்குறேன். உங்க இருதயம் அனல் மூழ்கிறத பாக்குறேன். சிலருடைய உள்ளத்துல சில படங்கள் போல தெரிகிறது. சிலருடைய உள்ளத்துல படங்கள் தெரிகிறது. சிலருடைய காதுகள்ல சத்தம் கேட்குது. என் மகனேன்னு கர்த்தர் உன்னோட பேசுகிறார். என் பிள்ளையேன்னு உன்னோட பேசுகிறார். உன் செவிகளை தீட்டிப்பா, உன் செவிகளை தீட்டிப்பா. காலியான கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்ப சொன்னார்.
தண்ணீருக்கு பக்கத்துல இயேசு நின்னு அதை மொண்டு எடுங்கள்னு சொன்னார். தண்ணீர் தான் மொண்ட போது திராட்சரசமாய் மாறினது. நீ சாதாரணமான ஒரு விசுவாசியை போல இருக்கிறாய். இப்ப கர்த்தர் உனக்குள்ள இருந்து அந்த அபிஷேகத்தை மொண்டு எடுக்க போகிறார். உன்னுடைய மாறாவை மதுரமாய் மாற்ற, உன்னுடைய நாவை தீர்க்க தரிசன நாவாய் மாற்ற இயேசு உன்னை நிரப்புகிறார். காலியான பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது. நீ நிரம்பி வழிகிற பாத்திரமா இந்த காலை வேளையில ஃபயர் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை நிரப்புறார், உன்னை நிரப்புறார். பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய அருவி மாதிரி தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது. நீ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு கீழே இழுப்பது போல நான் பார்க்கிறேன். ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். சில பேர் பெரிய வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. உங்க மேல அளவில்லாமல் தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் கரை புரண்டு வருகிறது. Receive it, receive it. Fire, fire, fire. Jesus. Shadala baradala basi. Ribala darabala shadadadadadada. Radadama sikabala badura bidula baraba. தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சுத்தி பெறுவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை நம்பு. எத்தனை நாட்கள் குருட்டாட்டம் பிடித்தவர்களாய் நடப்போம். தேவனுடைய தீர்க்க தரிசனம் வரம் வேண்டாமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் வேண்டாமா? அந்த வரத்துல எழும்ப வேண்டாமா? கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் உங்களை என்னை எழுப்ப போகிறார். ஜீசஸ். ரோமர் 12:6 இப்படியாக சொல்கிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். நம்ம விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ அந்த விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதா தீர்க்க தரிசனம் வேலை செய்யும். Prophecy will work according to your faith. நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அந்த தீர்க்க தரிசனம் சொல்றத நானே விசுவாசிக்கலன்னா நான் எப்படி சொல்லுவேன்? அப்ப எனக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுதான் தீர்க்க தரிசனம் எனக்குள்ள இருந்து வரும். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்னு சொல்லி அவருக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுனால தானே தண்ணீரால பலிபீடத்தை நனைக்க சொன்னாரு. அந்த ப்ராஃபஸி அவர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த விசுவாச அளவு அவருக்குள்ள இருந்ததுனால தானே அதை செய்ய சொன்னார். விறகுகளை அடுக்கி காளையை சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டு கொடங்கொடமா தண்ணியை ஊத்த சொல்றார். 1 ராஜாக்கள் 18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 34 போட்டிருக்கிறது, 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். 4 குடம் தண்ணீர். 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 8 குடம். 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொன்னான். 12 குடம் தண்ணீர். 12 குடம் தண்ணீர். 12 கற்களான பலிபீடம், 12 குடம் தண்ணீர். 12 கற்களையும் 12 குடம் தண்ணீர்ல
ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா வச்ச உடனேயே தீர்க்க தரிசனமா அவருக்கு தெரியுது, ஞானஸ்நானம் வந்தா பின்னாடியே பரிசுத்தாவியானவர் அக்கினியாக வந்துருவார். இவருடைய விசுவாச அளவு, இவருடைய விசுவாச அளவு, அந்த விசுவாச அளவு அந்த வெளிப்பாட்டு வரத்தை அவருக்கு கொடுக்குது. அதுக்கு பிறகு அவர் எழும்பி செபிக்கிறாரு. 37ஆம் வசனத்துல, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். ரெஸ்டோரேஷன், எழுப்புதல் எப்போ வந்துச்சு? ரெஸ்டோரேஷனை பத்தி பேசும்போது வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வானத்தை திறந்து உண்மையாவே அக்கினிய, பரலோக அக்கினிய நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Do not be surprised. இதுதான் பெஸ்ட் டைம். பூலோகம் பரலோக மகிமையை பார்க்க காத்து கொண்டிருக்கிற இந்த சீசன்ல கர்த்தர் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த, வானங்களை கிழித்து அக்கினிமயமாய் அவர் இறங்கி வர, மறுபடியும் சொல்றேன், ஆமான் எழும்புவான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருவான். இப்பத்துல இருந்து அடுத்த மாசம், அடுத்த வருஷம் மேக்குள்ள பாருங்க, சில சட்டங்கள் வரப்படுது. அதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தூக்கு மரத்தை எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் எந்த நாளை முன் குறிக்கிறானோ அந்த நாள்ல அவன் சங்காரம் பண்ணப்படுவான். கர்த்தருடைய ஜனங்களோ எழுப்புதலை பெற்றுக் கொள்ளுவார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஆமென். So let us prophesy according to the proportion of faith. இங்கிலீஷ்ல போட்டுக்குது Romans 12:6. Let us prophesy according to the proportion of faith. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றார் போல தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். தீர்க்க தரிசனத்தை மற்றவர்களால் நிதானித்து பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசி தான் சொல்றது தான் கரெக்ட்னு இருக்க மாட்டான். தீர்க்கதரிசி மற்றவர்களால் நிதானிக்கப்பட வேண்டும். யாராவது ஒருத்தவங்க நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ற தீர்க்க தரிசனம் எனக்கு மட்டும் தான் வெளிப்படுச்சுன்னு சொன்னாங்கன்னா, I will doubt that prophet. இப்ப நான் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு, FOT தேசம் முழுசும் போய் பண்ணணும், சும்மா நானே எடுத்து பண்ணல, போய் எல்லா தலைவர்களோட உட்காந்து பேசி, அண்ணன் இது மாதிரி ஒரு வெளிப்பாடு கர்த்தர் எனக்கு கொடுக்குற, நான் போலான்னு இருக்கிறேன். அவங்க ஜெபிச்சு, எஸ் திஸ் இஸ் காட்ஸ் டைமிங் சொல்லுங்க ஆமென். அதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள போய் உங்க சபையின் போதகர் இடத்துல நீங்க போய் இந்த மாதிரி பாஸ்டர் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஏன்னா எல்லாமே ஆர்டர்ல கர்த்தர் செய்வார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அந்த ப்ராஃபஸி பண்றவங்க எப்படிப்பட்ட ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:29. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். மற்றவங்க என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனத்தை நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 பேர் 3 பேர் தீர்க்க தரிசனம் பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்கணும். அது கர்த்தர்ட்ட இருந்து வந்துச்சா இல்ல மாம்சத்திலிருந்து வந்துச்சா இல்ல பிசாசு ஒரு ஐடியாவை போடுறானா? ஒரு ஊழியர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்து கொண்டார். அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது, எல்லாரும் வாங்க, இத்தனாம் தேதி ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களுடைய உடைமைகளை வித்து விட்டு உங்களுடைய பணத்தை எல்லாம் கொண்டு வந்துருங்க, ஆண்டவர் வருகை வந்துருச்சு, அவர் வரப்போது, நம்ம எதுக்கு வீடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் வித்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டார். எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு வரப்போறாரு, எல்லாரும் போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. பார்த்தா வரல. இவருக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. இவர் பார்த்தாரு, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னார், ஆண்டவர் நம்மளை எல்லாரும் அழைக்கிறார், நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போறோம், எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவோம், ஒன்னா சேர்ந்து கர்த்தர்ட்ட நம்மளை அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு கம்யூனியன் எடுக்கலான்னு சொல்லிட்டு
கம்யூனியன்ல விஷத்தை கலந்துட்டார். விஷத்துல கலந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் சமூகத்துக்கு போக போறோம், எல்லாரும் உங்க கையில் இருக்கிற இந்த விஷத்தை குடிக்க போறீங்க, குடிச்சு நம்ம எல்லாரும் ஆண்டவர் அப்படியே நம்மளை கொண்டு போக போறாரு பாருங்க. அதை குடிச்சு முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் அப்படியே வானத்துக்கு லிஃப்ட் பண்ணப்படுவோம். அதை கேட்டு அந்த சபை மக்கள் எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு காரியம், இது நான் கற்பனை கதை அல்ல, உண்மையா நடந்த காரியம். தமிழ்நாட்டில் அதே மாதிரி பெயர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஊழியக்காரர் இதே மாதிரி எல்லாரையும் வர வச்சு ஒரு இடத்துல தனியாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல எல்லாரையும் வர வச்சு தங்க வச்சு எல்லாரும் அவங்கவுங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. அவர் மூலமாக பிசாசெல்லாம் பயங்கரமாக ஓடிச்சு, அவர் மூலமாக பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. அவர் பாடினாருன்னா அந்த கிராமத்தில் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்குள்ள பிசாசு இருந்துச்சுன்னா ஆடி வந்து கிரவுண்டில் விழுந்துருமா, அவ்வளோ வல்லமையானவர். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் வரம் தனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு கிடைச்சதெல்லாம் தீர்க்க தரிசனம்னு சொல்லி 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 ஜனங்களை அந்த தீர்க்க தரிசனத்தை தவறா நடத்தி அவருக்குள்ள பரிசுத்தம் இல்லாம போய் விபச்சார பாவங்கள், அவங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரொம்ப தாறுமாறா போய் அதை பாதுகாக்கிறதுக்கு வெளியே சொல்றதுக்கு போகாம கூடாதுன்னு சொல்லி அங்கேயே அங்க தங்கி அவங்களுடைய அந்த குவார்டர்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கொலை செய்த ஆட்களை அங்கேயே புதைச்சு வச்சு கடைசியில என்ன சொல்லிட்டாரு, நான் தான் கிறிஸ்துன்ட்டார், நான் தான் கிறிஸ்துன்ட்டார். அது கடைசியில சொல்லிட்டாரு, கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் ஒண்ணுன்ட்டார். இயேசு கிறிஸ்து தான் கிருஷ்ணன் அவதாரமா வந்தாருன்ட்டார். தீர்க்க தரிசனத்தை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானித்து பார்க்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவர் தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது யாருமே அவரை நிதானிக்கிறதுக்கு விடவே இல்லை. தனக்கு மேல யாரையும் வைக்கல, தனக்கு கூட இருக்கிறவங்க யாரோடையும் கன்சல்ட் பண்ணல. நான் சொல்றது மட்டும்தான் தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டு தன்னை நிதானிக்கிறதுக்கு யாருக்கும் அவர் இடமே கொடுக்கல. அது மாதிரி நான் ஒரு நாளும் செய்யாதீங்க. விசேஷமா பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தீர்க்க தரிசனம் வரும், உங்க வீட்டில் இருக்கிற பரிசுத்தமா உங்களுடைய கணவனை மீறி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். உங்க சபையை மீறி உங்க பாஸ்டரை மீறி கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுப்பாருன்னா நீங்க முதல்ல போய் உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லணும், இதுதான் ஆண்டவர் சொன்னார் பாஸ்டர், இது நான் எனக்கு இது மாதிரி வெளிப்பாடு கிடைச்சது, இதை பாருங்க, இதை கரெக்டான்னு சொல்லுங்க, இதுதான் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. we have to be very careful. prophets எல்லாம் எப்படி பேசினாங்கன்றத பாருங்க. நீங்க தீர்க்கதரிசிகள் எப்படி பேசுறாங்க. தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அவன் ராஜாவுக்கு கனத்தை கொடுத்தான். ராஜா வாழ்கன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சான். தீர்க்க தரிசனம் 2 கொம்பு முளைச்சிடாது. தீர்க்க தரிசனம் வர இருக்கிறவங்க பெருமைன்ற அந்த ஆவியை அடிச்சு உடைக்கிறதுக்கு சில நேரத்தில் கர்த்தர் சில உபாதைகளை சரீரத்தில் கொடுப்பார். பவுல் அப்போஸ்தலனுக்கே அவன் தன்னை மேன்மைப்படுத்தாதபடி ஒரு முள்ள அவன் சரீரத்தில் வச்சு குட்ட வச்சார் ஆண்டவர். பவுல் அப்போஸ்தலனுக்கு வரங்களை குறித்து எழுதின பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், என் சரீரத்தில் ஒரு முள் இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னான் என் கிருபை உனக்கு போதும், நீ அந்த கிருபையை வச்சு நீ சமாளி, ஆனா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றார். ஏன்? நான் என்னை உயர்த்த கூடாதபடிக்கு. இந்த ப்ராஃபட்ஸா இருக்கிறவங்க எப்போதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்கள ஆண்டவர் தரையில நிக்க வைக்கிறதுக்கு சில காரியங்களை அனுமதிப்பார். சில அவமானங்கள், சில போராட்டங்கள் வரதான் செய்யும். இட் மேக்ஸ் us grounded. இயேசு கிறிஸ்துவுக்கே எதிர்ப்பு வந்ததே. அவர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? அவருக்கே எதிர்ப்பு வந்ததே. அவருக்கே எதிர்ப்பை அனுமதிப்பார் என்றால் நமக்கும் அனுமதிப்பார். ஆனா எதற்காக? நமக்கு ஆண்டவர் அனுமதித்தது நம்மை தாழ்த்துவதற்காக. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நீங்க பாருங்களேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல வாசிங்க. அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன்.
எதுக்கு ப்ராஃபஸி கிஃப்ட்? 31ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும், எல்லாரும் ஆண்டவரை குறித்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கும் இன்னும் தேறுகிறதற்கும், ஃபார் எடிஃபிகேஷன், ஃபார் எஜுகேஷன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஃபார் பில்டிங் அப், ஃபார் ஸ்டரிங் அப், ஃபார் சியரிங் அப். எடிஃபிகேஷன் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும், நம்பர் 1 எடிஃபிகேஷன், புத்தியும், எக்ஸார்டேஷன், ஆறுதலும் உண்டாக பேசுது. கம்ஃபர்ட் ஆர் சியர், கம்ஃபர்ட் ஆர் சியர், ஆறுதல் உண்டாக. தீர்க்க தரிசனம் இந்த 3 காரியத்துக்கு வரும். சபையை பில்ட் பண்றதுக்கு 4வது ஒரு காரியம் இருக்குது, கண்டித்து உணர்த்துவதற்கு. கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்றீங்களா? தாவீது ராஜாவே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? இஸ்ரவேலை எண்ணுவதற்கு எதற்காக உங்களுடைய ஆவி இப்படி போச்சு? எதுக்கு துணிகரமான காரியத்தை செய்து பத்சபாலிடத்துல ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க? தீர்க்க தரிசனத்தின் மூலமா கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் மனுஷருக்கு அதன் மூலமா பக்தி விருத்தி உண்டாகும். கையை வைத்து அல்லவே சொல்றீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனம் அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, மக்களுக்குள்ள பக்தி என்ன வரணும்? விருத்தி வரணும். கடவுள் கண்ணை குத்துவார், வெட்டுவார். நம்ம ஆடல சண்டியரா நம்ம ஆண்டவர். நீ சொன்ன உடனே இதை பண்றது அதை பண்றது. ஆண்டவர் பக்தி விருத்தி சபைக்கு கொண்டு வருவார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த பக்தி விருத்தி வேணும் சொல்லுங்க ஆமென். பக்தி விருத்தி உண்டாகும், 2வது புத்தி உண்டாகும், 3வது ஆறுதல் உண்டாகும். இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சபையோடு கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்க விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த நாக்குல தான் தீர்க்க தரிசனம் சொல்றோம். இந்த நாக்கை அடக்கிறதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். தீர்க்கதரிசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். ஏன்னா இந்த நாக்குல இருந்து 2 ஊற்று வராது. தித்திப்பானதும் கசப்பானதும் ஒரே நாவல இருந்து வர முடியாது. பிட்டர்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸ் cannot come from the same tongue, from the same mouth. அப்போ தீர்க்கதரிசிகளா இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நாக்கை பார்த்துக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்களேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரே ஊத்திலிருந்து வருமா? 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு நீங்க 12ஆம் வசனம் வரைக்கும் தயவுசெய்து பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தமா இருக்கிறது. இந்த நாவை பத்தி கேர்ஃபுல்லா இருக்க சொல்ற. அதே நாவல தான் தீர்க்க தரிசனமும் வருது. அப்போ நாவை எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை தொற்றுங்கப்பா, என்னுடைய நாவை தொற்றுங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடு ஜனங்களுக்கு, குருட்டாட்டம் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும். தான் தீர்க்க தரிசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். வசனத்தை கவனித்திருப்ப. தீர்க்க தரிசனம் வசனத்துக்கு முரண்பாடா வராது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருது, சபைக்கு போகாத, அது கரெக்டான தீர்க்க தரிசனமா? சபைக்கு போகாத, சபையில எல்லாமே பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, அது தீர்க்க தரிசனமா? யாரோடையும் சேராத, எல்லாருமே போய் நீ மட்டும்தான் கரெக்ட், அது தீர்க்க தரிசனமா? ஆண்டவர் அப்படி பேசுவாரா? சர்ச்சே வேண்டாம், நீ வீட்டில் ஆராதி, அதுதான் சர்ச்சு. சர்ச்சு தேவையில்லை, அது தீர்க்க தரிசனமா?
எது ஒன்று வேதத்துக்கு முரண்பாடா இருக்குதோ அது தீர்க்க தரிசனம் கிடையாது, அது கள்ள தீர்க்க தரிசனம். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளை பத்தி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறது பயங்கரமா இருக்கு. கள்ள தீர்க்க தரிசிகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கள்ள தீர்க்க தரிசனம் ஒருத்தவங்க லைஃப்ல என்ன கொண்டு வந்துடும் மட்டும் நான் சொல்லிட்டுமா? நீங்க எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை, அவங்க மனசுக்குள்ள சில நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி, அதை விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நகையா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், அல்லது சில உறவுகளா இருக்கலாம், வேற ஒரு விக்கிரகத்தை உள்ள வச்சுக்கிட்டு தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் இடரலை வச்சுக்கிட்டே தீர்க்கதரிசி கிட்ட வந்து, கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக, சரி, அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு மாதிரியே தீர்க்க தரிசனம் வழங்கப்படும். யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு, ஆகாபுன்னு ஒரு ராஜா இருக்கிறார். ஆகாபுக்கு கர்த்தர் மேல ஆசையும் பற்றும் ரொம்ப கிடையாது. அவன் மனைவி தான் எசபேல். எசபேல் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. இப்போ எசபேல் வந்து தீர்க்கதரிசிகளை வழி தப்ப செய்கிறவள். ஆகாபு அதனால இடறி போயிட்டான். He gave the rulership, அதாவது ராஜாவா ஆகாப தான் வச்சார். ஆகாபு என்ன பண்ணிட்டான்? கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்பி தன்னுடைய அதிகாரத்தை தன் மனைவி கிட்ட கொடுத்து இவன் டம்மி பீஸ் ஆயிட்டான். இதனால என்ன ஆச்சு? இவனுக்கு சரியா தீர்க்க தரிசனம் கிடைக்காதனால மற்றவங்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் கேட்கிறான். அப்ப என்ன ஆயிடுச்சு? இவன் மனசுல அவன் மனைவியை ஒரு விக்கிரகமா மாத்துறதுனால இவன் என்ன கேட்டானோ அது மாதிரி அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நீ போய் ஜெயிப்பேன்னு சொல்றாங்க. இவன் ஜெயிக்கல, அந்த யுத்தத்தில் அவன் செத்து போயிட்டான். யாரோ ஒருத்தன் விட்ட அம்பு இவன் யோசபாத் ராஜாவா இவன் வேஷம் மாறி போயிருக்கிறான். ஆகாபு ராஜா யாரோ ஒருத்தன் விட்ட அம்பு இவனை பார்த்து விடல, எங்கேயோ விட்ட அம்பு இவனை வந்து தாக்கிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க இந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் கேட்கிறாங்க. அப்போ ஒரு ஆவி சொல்லுது, நான் போய் அவங்க எல்லாரையும் தப்பா நடத்துறதுக்கு நான் போய் அவங்க வாயில பொய் தீர்க்க தரிசனத்தை கொண்டு வருவேன். ஏன் பொய் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு? தீர்க்க தரிசனம் கேட்கறது நல்லது தானே, கத்தட்ட கைடன்ஸ் கேட்கறது நல்லது தானே. தான் மனசுல ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி, எனக்கு இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை லவ் பண்ணியாச்சு, அந்த பையனோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. தீர்க்கதரிசி கிட்ட வந்து ஊழியக்காரன்ட்ட வந்து எனக்கு சொல்லுங்க பாஸ்டர் அவன் தானா? ஏய், நீ அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சிட்டு வந்து அவன் தானான்னு நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்கிறா, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க அவன் தான் என் தேவனுடைய சித்தமா, இது அவன் கூட பழகிறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிய வேண்டாமா? போ அனுபவி சொன்னார் ஆண்டவர். போ அனுபவி, நீ இப்படிதான் அனுபவிப்ப. என்னாச்சு? திருமணமாகி போச்சு. போன உடனே மாமியார் செத்துட்டாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்து நீ கிறிஸ்டினாவே இருக்கலான்னு சொன்னவன் திடீர்னு மாறிட்டான். வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை எங்கள் அம்மா செய்கிறதுக்கு தடைப்பட்டு போச்சு, எங்கள் அப்பா செத்துற போகிறாரு, நீ தான் பூஜை பண்ணணுன்ட்டான். பூஜை செய்ய ஆரம்பித்தா அவ கையில் முடக்கு வியாதி வந்துருச்சு. அவ கை மடங்கிருச்சு, இப்படி ஆயிடுச்சு. தோலெல்லாம் சுருங்கி கை இப்படி ஆயிடுச்சு. டெலிவரன்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஜெபிக்கிற ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்காத, விட்டுரு. திருமணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டா, நான் ஒரு தீர்க்கதரிசி மூலமா சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன். அவ கேட்கல. இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போய் எதுவுமே சொல்லாம நான் ஒரு பையனை நேசிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணி சொன்னார், போமா திருமணம் பண்ணிக்கோ. செய்தாள்.
விக்கிரகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுதான் வேணும், நீங்க 1008 தீர்க்கதரிசிகிட்ட போங்க. நெவர் யூஸ் ப்ராஃபஸி. உங்களுக்கு வேணும்ன்றதை கேட்கிற வரைக்கும் நீங்க விடாம மாத்தி மாத்தி தீர்க்கதரிசி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் ராங். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், நேபுகாத்நேச்சார் வருவாரு, நீங்க எல்லாம் அழைத்து கொண்டு போகப்படுவீங்க. அப்படிலாம் நடக்காது. என்ன நடந்துச்சு தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை பாருங்களேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை சேவிக்கும்படி இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன், அவர்கள் அவரை சேவிப்பார்கள். வெளியின் மிருக ஜீவன்களையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஒழுங்கா எரேமியா சொன்னபடி நேபுகாத்நேச்சார் வரும்போது நீ போயிருந்தீனா பிரச்சனை கிடையாது. ஆனா நீ முரண்டு பிடிச்சதுனால கட்டையினால செய்யப்பட்ட நுகம் இல்ல, இரும்பு நுகம். கள்ள தீர்க்க தரிசனத்தை நம்புறாங்க. எரேமியா சொன்ன உடனே எரேமியாவை அறையிறாங்க, எரேமியா மூஞ்சிலே அரைக்கிறாங்க. டேய், நீ என்னடா ப்ராஃபஸி பண்ற? ஏன் தப்பா ப்ராஃபஸி பண்ற? ராஜாவுக்கு பிரியமான ப்ராஃபஸி. ராஜா யாரும் வரமாட்டாங்க, ராஜா இந்த பட்டணத்தை யாரும் பிடிக்க மாட்டாங்க. தப்பா ப்ராஃபஸி. அந்த ப்ராஃபஸி அதை ராஜா நம்பிட்டு இருந்தான். செதேக்கியா ராஜா கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமை. யோ கொடூரங்க. காரணம் என்ன? கள்ள தீர்க்க தரிசனம் ஒருத்தவங்களுடைய கழுத்தின் மேல ஒரு இரும்பு நுகமா மாறிடும். ஃபால்ஸ் ப்ராஃபஸி இஸ் a yoke of iron. இரும்பு நுகத்தை இந்த எல்லா ஜாதிகளுடைய கழுத்தின் மேலும் போட்டேன். எரேமியா 28ஆம் அதிகாரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, let us be warned about false prophecy. ஆண்டவர் சொல்லாரு, உங்கள ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அவன் சொல்றது அப்படியே நடக்கணும். பழைய ஏற்பாட்டில் அப்படி நடக்கலன்னு சொன்னா கல்லெறிந்து கொலை செய்வார்கள். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க படிக்க வேண்டிய சில அதிகாரங்கள் இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனத்தை குறிச்சு. உங்கள ஒருத்தன்ட்ட கர்த்தர் பேசினார்னா அவன் பேசினது அப்படியே கர்த்தருடைய ஆவியா நடக்கும். சில வேளைகளில் யோனா சொன்னது மாதிரி நடக்காம போகிறதுக்கு காரணம் தேவனுடைய மனதுருக்கம். அவங்களை கர்த்தர் காப்பாத்துறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சில நேரம் தீர்க்கதரிசிக்கே தெரியாம இந்த மாதிரி கொரோனா மாதிரி காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். தீர்க்கதரிசிகளுடைய கண்களை மறைச்சு. எனக்கு அன்பான பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வரும், தெளிவா வேணும். எனக்கு இங்க பாருங்க, ஒருத்தர் ஒரு வீடை வாங்கினார். அந்த வீடை வாங்கி கடன் பயங்கரமா போயிட்டார். என்கிட்ட வந்து ஜெபிக்க வரார். பாஸ்டர், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு விடுதலை தாங்க. ஆவியானவர் சொல்றாரு, இந்த மனுஷன் அந்த வீட்டை வாங்கியிருக்க கூடாது. நான் கேட்டேன், நீங்க ஒரு வீடை வாங்கினீங்களா? ஆமா. எப்போ வாங்கினீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு கடன் அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிச்சு? ஆமா பாஸ்டர். அந்த வீட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்த ஆளு உங்ககிட்ட கடைசியா காசை வாங்குற போது தகராறு இருந்துச்சு? ஆமா பாஸ்டர். அந்த வீட்டில் அந்த நிலத்தை வித்தவங்க ஒரு பயங்கரமான பிரச்சனையில் இருக்கும்போது உங்ககிட்ட வித்தாங்க? ஆமா பாஸ்டர். நீங்க போய் ஜெபம் பண்ணீங்க, அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அந்த இடத்தை வாங்க வேண்டான்னு? ஆமா பாஸ்டர். ஆனா அந்த விக்கிறவங்களுக்கு நெருக்கம் இருந்தனால கம்மியான ரேட்ல வித்துட்டு போறதுக்காக அவங்க வித்திருக்கிறாங்க. வேண்டான்னு சொன்னதை இவ்வளவு சீப்பா வருதுன்னு வாங்கிட்டாரு. லோனை போட்டு வீட்டை கட்டிட்டாரு. வீட்டில் ஒரு நாள் கூட சமாதானமா இல்லை. ஆஃபீஸில் வேலை செய்யும் போது 1ஆம் தேதி சம்பளம் போடும்போது காலைல 10 மணிக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்க. கடன்காரங்க 10:30 மணிக்கு அவர்கிட்ட இருக்கிற அவ்வளோ சம்பளத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு 5 ரூபாய் இல்லாமல் போவார். வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? கேட்டா, நான் தீர்க்க தரிசனம் கேட்டுதான் பிரதர் கட்டின. நீ கேட்டது கள்ள தீர்க்க தரிசனம். உன் இருதயத்துல இருக்கிற அந்த விக்கிரகத்தின்படி யாரோ சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் விட்டுருவாரு இன்னைக்கு. அதனால நம்ம கர்த்தருக்கு பிரியமான தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசியா மாறுறதுக்கு நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவர்ட்ட 2 கரங்களை விரித்துக் கொள்ளுங்க ப்ளீஸ்.
2 கரங்களை விரித்து, ஆண்டவரே, இந்த முதல் நாள்லயே நான் கேட்கிறேன், நான் தவறான ஒரு வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை கேட்கக்கூடாது, தெளிவான சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த இந்த வசனங்களின் படி ஆண்டவருடைய தெளிவான சத்தத்தை கேட்க என் இருதயத்தை நான் திருப்புறேன். நல்ல வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியோட நாவை தொட்ட உடனே துல்லியமான தீர்க்கதரிசியா மாறினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை அப்படி மாற்ற விரும்புகிறார். எல்லாம் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ ரபதரபர ஷந்துலபரபதுன மீதுரபரபா லியந்தரபா சேகே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளை பரிசுத்தமாகட்டும். இயேசுவின் ரத்தம் நம்மளை அனல் மூட்டி எழுப்பட்டும். இயேசுவின் ரத்தம் உங்களை இப்போ பரிசுத்தமுள்ள தீர்க்கதரிசிகளா எழுப்பட்டும். நல்ல வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. புதிய பலன், புதிய கிருபை உங்க மேல இறங்கி வருகிறது. ஆவியானவரை இறங்கி அசைவாக உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் ஒவ்வொருவரையும் நான் நிரப்ப போறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லு, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். மீன் கேட்டால் பாம்பை தருவேனோ, அப்பத்தை கேட்டா நான் கல்ல கொடுப்பேனோ. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவை நோக்கி பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற, அந்நிய பாஷையை கேட்கிற, தீர்க்க தரிசன வரத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தவறான காரியத்தை கொடுப்பாரா? சரியா நிரப்புவாரு. நல்ல கையை தட்டி வாயை திறந்து, I receive the prophetic anointing. I receive it. I receive it. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மிகப்பெரிய அடையாளம் தாழ்மை. ஒரு தீர்க்கதரிசியுடைய மிகப்பெரிய அடையாளம் தேவனுக்கு பயந்து நடத்தல். ஒரு தீர்க்கதரிசியுடைய மிகப்பெரிய அடையாளம் மற்ற தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது மரியாதை செலுத்துதல். கர்த்தர் அப்படியே உங்களை தீர்க்கதரிசன வரத்தாலே நிரப்பி ஆவியின் வரங்களில் உங்களை ஜொலிக்க பண்ணுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து I receive it. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க போறீங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா தகரபர ஹஸ்யாந்தலபா ரேஹான மாரா ஷதலா ரபாதுனம். ஆண்டவரே, நான் இப்போ கை நீட்டி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ, இன்னையிலிருந்து அவங்க லைஃபே மாறுகிறதப்பா. இன்னையிலிருந்து அவங்க லைஃபே மாறுகிறது. அவருடைய கண்கள் திறக்கிறது. அவருடைய நாவல புதிய அபிஷேகத்தை ஊத்துறீங்க. அவங்க எழுப்பி பிரகாசிக்க போறாங்க. ஆண்டவரே, நாங்க நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும்பா. சும்மா ஒரு பிளாஷ் இந்த பேனா கிடையாது. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து நாங்க எழுப்பி பிரகாசிக்கணும். லாங்கா உங்களோட ஓடணும் ஆண்டவரே. லாங் ஸ்டாண்டிங்கா ஓடணும் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்படியே கர்த்தர் உங்களை செய்ய போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.